இது வேடிக்கை பேச்சு பேசுவதற்கான இடமல்ல. அது சத்தியமாய் உள்ளது. சரி, அது சுவிசேஷ சத்தியமாய் இருக்கிறபடியால் நான் அதை கூறிக்கொண்டிருக்கிறேன். மற்றொரு பக்கத்தில் நீங்கள் ஒரு கூட்ட அர்த்தமற்ற மாம்ச பிரகாரமாக உணர்ச்சிவசப்படுகின்ற ஒரு கூட்டம் தொடர்ந்து சென்று கொண்டிருப்பதை பெற்றிருக்க, உண்மையான தேவனுடைய வார்த்தையோ என்னுடைய பாதைக்கு வெளிச்சமான பண்டைய சுவிசேஷ பாதையின் மையத்தில் அல்லேலூயா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தையும் உலகத்தின் காரியங்களிலிருந்து நம்மை பிரித்தெடுக்க தேவனுடைய அன்பையும் நீங்கள் அபூர்வமாய் கேட்கக்கூடிய ஒரு இடத்தையே அடைந்துள்ளது. சகோதரனே, நீங்கள் அந்நிய பாஷையில் பேசியிருக்கிறீர்களா? நீங்கள் அதை பெற்றிருக்கவில்லை. உங்களுடைய முதுகில் குளிர்ச்சியான உணர்வு எழும்பும் அளவிற்கு நீங்கள் சத்தமிட்டீர்களா? நீங்கள் அக்கினி பந்துகளை கண்டீர்களா? ஓ, அர்த்தமற்றவராயிற்று. அப்படிப்பட்ட ஒரு காரியமே இல்லை. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாய் இருக்கின்றீர்கள் என்று தேவனுடைய ஆவியானவர் தாமே உங்களுடைய ஆவியுடனே சாட்சி பகர்கிறார். உங்களுடைய ஜீவியம் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், சாந்தம், தயவு என்ற கனிகளை தருகிறது. அப்படியானால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராயிருக்கின்றீர்கள். உங்களுடைய ஜீவியம் ஆவியின் கனியை தரவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்தாலும் நான் கவலைப்படுகிறதில்லை. பவுல், என்னால் ஒரு பலியாக என்னுடைய சரீரத்தையே சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுக்க முடிந்தாலும், நான் எல்லா தேவ ரகசியங்களையும் அறிந்திருந்தாலும், என்னுடைய விசுவாசத்தினால் என்னால் மலைகளை பெருக்க முடிந்தாலும், என்னால் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேச முடிந்தாலும், அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்று கூறினான். அதை குறித்து எப்படி, அது சரியா அல்லது இல்லையா என்பதை 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் கண்டறியுங்கள். இப்பொழுது கொரிந்தியரில் உள்ளதா என்று கண்டறியுங்கள். கொரிந்தியர் 2ஆம் நிருபம் 13இல் அது உள்ளது என்று நான் நினைக்கிறேன். இல்லை என்றால் அது 1 அல்லது 2ஆம் கொரிந்தியரில் இருக்கலாம். அங்கே சரியாக 1ஆம் கொரிந்தியரில் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் உள்ளது. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசி அவை இரண்டையும் வியாக்கியானிக்க முடிந்தாலும் வியாக்கியானிக்க முடியாவிட்டாலும் நான் ஒன்றுமில்லை. ஆகையால் அப்படி இருக்க அதனை கொண்டு ஏமாற்றுவதனால் என்ன பயன்? என்னால் எல்லா தேவ ரகசியங்களையும் அறிந்து கொள்ள முடிந்தாலும், அதாவது நீங்கள் ஏன் வேத பாட கருத்தரங்களுக்கு சென்று அவைகளை குறித்து அதிகமாய் கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறீர்கள்? நீங்கள் முதலில் உங்களை தேவனோடு சரிபடுத்திக் கொள்வது மேலானதாகும். நிச்சயமாக நான் ஸ்தோத்திரம் அல்லேலூயா என்று கூறினாலும் நான் ஒன்றுமில்லை. உங்களுக்கு ஒரு சுகமளிக்கும் கூட்டம் நடந்தால் ஒழிய, அல்லது ஒரு விதமான அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தால் ஒழிய, உங்களால் சபையில் ஒரு அற்புதத்தையும் கூட கண்டறிய முடியவில்லை. ஒரு பலவீனமான விபச்சார சந்ததியார் அடையாளத்தையே தேடுகிறார்கள். நீங்கள் அதனோடு என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? பவுலினால் எல்லா விதமான காரியங்களையும் செய்ய முடிந்து மலைகளையும் கூட பெருக்க முடிந்தாலும் அப்பொழுதும் அவன் ஒன்றுமில்லை என்று அவன் கூறினான். அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம், தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம். ஆனால் நிறைவானது வரும்போது அது என்றைக்குமாய் நிலைத்திருக்கும். அன்பு பரிபூர்ணமானதாய் உள்ளது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதாவது நடுங்குகிறவன் எவனோ, குலுங்குகிறவன் எவனோ, பேசுகிறவன் எவனோ என்றா, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். பிள்ளைகளை, அதை விசுவாசியுங்கள். அவர்கள் அதை, இந்த காரியங்களை மற்றும் அந்த காரியங்களை அவ்வளவு சிக்கலாக்க முயற்சிக்கிறார்கள். அது ஒரே ஒரு காரியத்தினிடத்திற்கு சரியாக கொண்டு வருகிறது. அது தேவனில் உள்ள உங்களுடைய தனிப்பட்ட விசுவாசம். அதுதான் இதுவாகும். அதுவே இதை சொல்லுகிறது. விசுவாசத்தினால், உணர்ச்சியினால் அல்ல, விசுவாசத்தினால் மனக்கிளர்ச்சியினால் அல்ல, விசுவாசத்தினால் உணர்ச்சி வசப்படுதலினால் அல்ல, ஆனால் விசுவாசத்தினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதாவது நீங்கள் கர்த்தரை தேடின காரணத்தினாலா? நீங்கள் ஒரு நல்ல நபராய் இருந்த காரணத்தினாலா? ஏனென்றால் தேவன் கிருபையினால் உங்களை முன்னறிந்து நித்திய ஜீவனுக்கென்று உங்களை நியமித்தார். இயேசு, என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். என்னிடத்தில் வருகிற யாவருக்கும் நான் நித்திய ஜீவனை அளிப்பேன். ஒருவனும் அவர்களை என் கையிலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. அவர்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் என்னென்றைக்குமாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் அவர்களை காத்துக்கொண்டேன். என் பிதாவுடைய கையிலிருந்து ஒருவனும் அவர்களை பறித்துக் கொள்ள முடியாது. அவரே அவர்களை எனக்கு கொடுத்தவராயிருக்கிறார். அவர்கள் என்னுடைய அன்பின் ஈவுகளாயிருக்கிறார்கள் என்று கூறினார். அவர் முன்னறிந்த யாவரையும் அவர் அழைத்தார். அவர் ஒருவனை முன்னறிந்திருந்தால் ஒழிய அவர் வேறு யாரையும் அழைக்கிறதில்லை. அவர் அழைத்த யாவரையும் அவர் நீதிமான்களாக்கினார். அவர் நீதிமான்களாக்கின யாவரையும் அவர் மகிமைப்படுத்தினார். ஆகையால் நீங்கள் பாருங்கள், நாம் மற்றவர்களைப் போல பூரண சர்க்குணராயிருக்கிறோம். இப்பொழுது இங்கே உங்களில் ஏராளமானோர் 99%
பிரமாணத்தை கடைபிடிக்கின்றவர்களாய் இருக்கிறீர்கள். ஆனால் பாருங்கள், நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு நான் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை கூற முயற்சித்துக் கொண்டிருக்கவில்லை என்று தெளிவாக உணர்வீர்களே, ஆனால் நலமாயிருக்கும். அப்பொழுது நீங்களோ, சகோதரன் பிரணாம், நான் இதை செய்ய வேண்டியதாக இருந்தது, நான் அதை செய்ய வேண்டியதாக இருந்தது என்று எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருந்தேன் என்று கூறுவீர்கள். அதில் அப்பேற்பட்ட ஒரு வித்தியாசம் உண்டு. சகோதரனே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் என்ன செய்ய விரும்புகின்றீர்கள் என்பதாய் உள்ளது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அதனோடு ஒரு காரியம் செய்ய வேண்டியதாக இருந்தது என்ற காரணத்தினால் அல்ல, தேவன் உலகத் தோற்றத்துக்கு முன்னரே உங்களை ரட்சித்தார் என்ற காரணத்தினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கவனியுங்கள், இங்கே கவனியுங்கள். வேத